ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்களுடைய உணர்வு நிலையை பிறர் ஆதிக்கம் செலுத்துவதற்கு அனுமதிக்காதீர்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். பல்வேறு வகையான உறவுகளில் நாம் இருக்கிறோம். அவை நம் தனிப்பட்ட உறவுகளாகவோ அல்லது பணியிடத்திலோ இருக்கலாம். சில சமயங்களில் நாம் எதிரில் இருக்கும் நபரால் ஆதிக்கம் செலுத்தப்படுவதையும் எதிர்மறையாக கட்டுப்படுத்தப்படுவதையும் உணரும் நிலையில் இருப்பதாக உணர்கிறோம். தனிப்பட்ட மற்றும் தனிப்பட்ட அல்லாத உறவுகளில் மேற்கூறிய எதிர்மறை ஆற்றலுக்கு ஒரு பொதுவான எடுத்துக்காட்டு என்னவென்றால், யாராவது உங்களிடம் கோபமடைந்து உங்களை எதிர்வினையாற்றவும் வருத்தப்படவும் வைக்கும் போது அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். காலப்போக்கில் அவர்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத மற்றும் சக்தி வாய்ந்த ரிமோட் கண்ட்ரோலை கொண்டிருப்பதை உணரத் தொடங்குகிறார்கள். அதை பயன்படுத்தி அவர்கள் உங்களை கட்டுப்படுத்த விரும்பும் போதெல்லாம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் மீது கோபப்பட வேண்டும். அந்த வழியில் அவர்கள் விரும்பிய கட்டுப்பாட்டை அடைவார்கள். அவர்களின் கோபம் ரிமோட் கண்ட்ரோலாக மாறுகிறது. நீங்கள் எதிர்வினையாற்றும் போது நீங்கள் இந்த கட்டுப்பாட்டை அனுமதிக்கிறீர்கள் அல்லது மற்ற நபரின் ரிமோட் கண்ட்ரோலை வேலை செய்ய அனுமதிக்கிறீர்கள். நீங்கள் தான் உங்களை ஆதிக்கம் செலுத்துவதற்கு அனுமதிக்கிறீர்கள். நம்மை கட்டுப்படுத்தவும் ஆதிக்கம் செலுத்தவும் அனுமதிக்கும் முடிவை நாம் தேர்வு செய்ய முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது முக்கியம். அல்லது மற்றவர்களின் எதிர்வினையால் பாதிக்கப்படாமல் அவர்களுக்கான நமது அன்பையும் மரியாதையையும் சுப விருப்பத்தையும் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை தேர்வு செய்யலாம். பொருள்கள் மற்றும் மனிதர்களுடன் இணைந்திருக்கின்ற நாம் நம்மை வெளிப்புற விஷயங்கள் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கக்கூடாது. இல்லையெனில் நமது ஆன்மீக ஆற்றலை இழந்து விடுவோம். ஒவ்வொரு கணமும் நாம் மற்றொரு நபரின் ரிமோட் கண்ட்ரோலை வெற்றிகரமாக செயல்பட அனுமதிக்கின்றோம் அல்லது ஒரு பொருளை நம் உணர்வு நிலையை கட்டுப்படுத்தவும் ஆதிக்கம் செலுத்தவும் அனுமதிக்கிறோம். நாம் மனதளவில் பலவீனம் அடைகிறோம். நாம் மற்ற நபரின் கைகளில் ஒரு பொம்மை போல ஆகிவிடுகிறோம். ஒரு பொம்மை ஒருபோதும் சக்தி வாய்ந்ததாக இருக்காது, ஏனெனில் அது தானாக செயல்படாது, ஆனால் வேறொருவரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. நாம் நமது ஆற்றலை பாதுகாத்து ஆன்மீக ரீதியாக வலுவாக இருக்க விரும்பினால் அதை தடுக்க வேண்டும். தியானம் மற்றும் ஆன்மீக ஞானம் ஆகிய இரண்டும் நமது ஆன்மீக வலிமையை அதிகரிப்பதோடு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நமது சுயமரியாதை அல்லது சுய பெருமையை அதிகரிக்கின்றன. இவை இரண்டும் நம்மை சுய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுகின்றன. மேலும் மற்றவரின் ரிமோட் கண்ட்ரோலை வேலை செய்ய அனுமதிக்காதது மட்டுமல்லாமல் நாம் உறுதியானவராகவும் தேவைப்படும் போது ஒரு நிலைப்பாட்டை எடுப்பவராகவும் ஆகுகிறோம். ஓம் சாந்தி.